சார் வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். ஒண்ணுல நம்முடைய உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம், பொங்கல் நகரம், தொட்டம்பட்டி, பெதப்பம்பட்டி, அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இப்ப மழை பெய்து கொண்டிருக்கோம். எப்படி சார் இருக்கு மழைங்க? சார் காலையில பாத்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு ஒரு லேசான மழையோட ஆரம்பிச்சதுங்க. ஓகே. ஒரு 7 மணி இந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மிதமான மழைய ஆரம்பிச்சு ஒரு அடைமழை மாதிரி பெஞ்சிருக்குதுங்க சார். ஐப்பசி மாசம் பெய்யற மாதிரி பெஞ்சிட்டு இருக்குது. நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியாவே பனி பெஞ்சிட்டு இருந்தது, மூடு பனியாவே இருந்தது, கிட்டத்தட்ட குளிரும் அடிச்சது. அதே மாதிரி காலையில சாரல் ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மிதமான மழை வந்துருச்சு. குடிமங்கலத்துல நம்ம நண்பர் கூப்பிட்டாரு, அவரும் நல்ல மிதமான மழையை பெய்யுதுங்கிறாரு. உடுமலைப்பேட்டையில, முக்கோணத்துல, பெதப்பம்பட்டியில, ஊஞ்சவளம்பட்டி, எனக்கு தெரியும் இந்த சுற்று வட்டாரத்துல இந்த ஊர்ல எல்லாம் இப்ப நல்ல மிதமா பெஞ்சிட்டு இருக்குதுங்க சார் காலையிலேயே. அப்ப இப்பவே நல்ல மழை பெய்யுதுன்னா, இப்ப அந்த குளிர் நேரத்திலேயே மழை பெய்யுதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வெப்பம் கிடைத்ததும் மதிய மாலையில கனமழையாவே இருக்கும். கண்டிப்பா நாளை உறுதியா கனமழை உண்டு. நாளை மதிய மாலை நீங்க சொன்ன அந்த ஜனவரியில கொஞ்சம் கனமழைங்கிறது. ஆமா, 11, 12, 13ஆம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும். ஆனால் உடுமலைப்பேட்டைக்கு இருக்கலாம். ஆனா அந்த காற்று பகுதி கொஞ்சம் கஷ்டம். சரி சரிங்க. இப்ப என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அரபிக்கடல்ல மங்களூர் கரையில ஒரு காற்று சுழற்சி இருக்கு. ஓகே. வங்கக்கடல்ல நேற்றைக்கு கரை கடந்தது தற்பொழுது பாக்கியரசத்துல ராமேஸ்வரம் அருகேதான் இருக்கு. இன்னமும் மன்னார் வளைகுடாக்குள்ள போகல. இப்ப கிழக்கு காற்ற உள்ள அனுப்புறது என்ன ஆகுதுன்னா, மங்களூர் நோக்கி அந்த காற்று ஈர்க்கப்படுது. மங்களூருக்கு போற காற்று தான் இப்ப உங்களுக்கு மழை பெய்யுது. இது நேற்றைக்கு வட தமிழ்நாடு கூட பெய்யல, உள்ள திண்டுக்கல் தாண்டி உடுமலைப்பேட்டை வரைக்கும் பெய்திருக்கு. இப்போ டெல்டா மாவட்டங்கள்ல 82 சென்டிமீட்டர் தகட்டூர் பெய்ஞ்சிருக்குது. சரிங்க. இன்னும் 80 சென்டிமீட்டர் வேளாங்கண்ணி எல்லாம் பெய்ஞ்சிருக்கு. இது சென்னையை விட உள்ள திண்டுக்கலுக்கு நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு. அதாவது இடையப்பட்டி கூட, திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் எல்லையோட இடையப்பட்டி 20 மில்லிமீட்டர், அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த திண்டுக்கல் நத்தம் இடைப்பட்ட ஷானார்பட்டியில 17 மில்லிமீட்டர் பெய்ஞ்சிருக்கு. ஏன்னா இது நேற்றைக்கே கிடைச்ச மழைங்கிறதுனால இன்னைக்கு நல்ல மழை இருக்கும், நாளைக்கும் கூடுதலா இருக்கும். ரைட் சார். இப்ப வெளியதான் நிக்கிறேன், பயங்கரமான குளிருங்க சார். அப்படியே பார்த்தா காட்டுக்குள்ள போற பனி நல்லா பெய்யுது, மழையும் பெய்யுது. அப்படிதான். ஆமா, ரைட், ஓகே. அதேதான். இப்போ கிழக்கு காற்று, நீராவி காற்று கூடுதலா இருக்கு, அதனால நல்ல மழை பெய்யுது. இப்போ சந்தோஷம். இன்றைக்கே பெய்யுதுன்னா நாளைக்கு நாளை மறந்துட்டா. இன்றைக்கு மாலை, நாளை பகல் மாலை இடவுல நல்ல மழை பொழிவு. ரொம்ப சந்தோஷம் சார். மெக்கானிக்கிறதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு மூடி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. பனியில மழை பெய்யாது, அது பெய்யாது, இது பெய்யாதுன்னு பல பேர் குழப்பிட்டு இருக்கும் போது அதான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, பனி பெய்தாலும் மழை பெய்யும். இத நாம மாற்றிக்கொள்ளணும். வருஷம் நினைவுபடுத்திட்டே இருக்க வேண்டியிருக்கு. மாற்றிக்க மாட்டாங்க. பரவாயில்லைங்க. ஏதோ ஓரளவுக்கு இந்த அறிக்கை கேட்டவங்க எல்லாம் கொஞ்சம் மெக்கானிக்கிறது எல்லாம் பழுதா போட்டு மூடி வச்சு தப்பிச்சுட்டாங்க. மார்கழியில பனி பெய்யும் மழை பெய்யாதுன்னு பழைய வசனம் பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் மாட்டிட்டாங்க. சரி சார். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி. தேங்க்யூ.